நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் நிற்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செம்மாந்த தலைவர் முனைவர் சத்யநாராயணன் அவர்களுடைய வாழ்த்துகளோடு நடைபெறும் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் 2026 கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர், எங்களை எந்நாளும் வழிநடத்தும் மதிப்பிற்குரிய தலைவர் தூவே வெங்கடகிரி அவர்களே, SRM ஃபவுண்டேஷன் CSR ஹெட் திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, இன்றைய தொழில் முனைவோரே, நாளைய தொழில் அதிபர்களே, வேலை வாய்ப்பின்றி காத்து கிடக்கும் எண்ணற்ற மக்களின் வாழ்வில் வண்ணம் பூச எண்ணம் பூத்த பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து மிகுந்த ஈடுபாட்டோடு அதை நடத்தி கொண்டிருக்கும் சுரேஷ் கண்ணன் உள்ளிட்ட என்னுடைய உடன்பணியாற்றும் தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பூரிப்படைகிறேன். எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு சொல் அல்லது ஒரு வரியோடு தான் நாம் கிளம்புவோம். ஆகவே அந்த ஒற்றை வரியோடு நான் தொடங்குகிறேன். நீங்கள் எடுத்துச் செல்வதற்காக நான் தரும் அந்த ஒற்றை வரி, விருந்தினர்கள் ஏராளமான வரிகளை தரவிருக்கிறார்கள், நீங்களும் குறிப்பெடுத்துக் கொள்ளப் போகிறீர்கள். என்னால் முடிந்த அளவு ஏதோ சில தொழில்களை செய்து அதில் முட்டி மோதி அனுபவங்களை மட்டுமே பெற்றவன் என்ற அடிப்படையில் நான் தருவது, நாம் சிலருக்கு அறிவுரை சொல்லும் போது நமக்கு கிடைக்கும் அந்த வரிதான். உங்க வேலையை மட்டும் பாருங்க, கேட்பதற்கு கடினமாக இருக்கும், அதையே நான் அழுத்தி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். விளக்குகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும். ஆம், நான் என் வேலையைத்தான் செய்கிறேன். என் வேலை என்பது என் தொழில் அல்ல. உங்கள் தொழில் முழுமைக்கும் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது அவற்றில் ஒரு வேலையைத்தான். எல்லாவற்றையும் நானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்வேன் என்று சிலர் செய்வார்கள். சிவகாசி, கோவை என்று பல ஊர்களில் ஊருக்கேற்ற தொழில்கள் உண்டு. கடுமையாக வேலை பார்ப்பவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் பணம் மிஞ்சுகிறதா என்றால் இருக்காது. மிக நல்லவர்களாக இருப்பார்கள், கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஏன் பணம் மிஞ்சவில்லை? அவர்களுக்கு மூலப்பொருட்களை தரக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் யாரிடம் விற்கிறீர்களோ, கடன் கொடுத்து விற்கிறீர்களோ, ஒரு மாதம் கழித்து நீங்கள் பணம் கொடுங்கள் என்று சொல்வீர்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தொழில் தொடங்கினீர்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தொழில் தொடங்கினீர்களா? காரணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நானே செய்வேன். ஒரு அச்சுக்கூடம் என்றால் அதை அச்சடிக்கும் வேலையையும் நானே செய்வேன். அதை பொட்டலம் கட்டி விற்கும் வரை நானே செய்வேன். அதை தபாலில் போடும் வேலையையும் நானே செய்வேன் என்றால், அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு பயன்படுத்தலாம். நீங்களே ஒரு எழுத்தாளர் என்றால் அந்த நேரத்தில் சிந்தித்து ஒரு புத்தகம் எழுதலாம். இன்னும் 10,000 பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை மூட்டையாக கட்டி கொண்டிருக்கும் வேலையை செய்தால் என்ன நடக்கும்? உங்கள் தொழிலில் உங்களால் மட்டுமே முடியக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள். யார் வேண்டுமானாலும் செய்துவிடலாம் மூட்டையை பொட்டலம் போடுவதை. அவர்களுக்குரிய வாய்ப்பை அவர்களுக்கு தாருங்கள். அதனால்தான் சொல்கிறேன், உங்கள் வேலையை மட்டும் மட்டும். அதை விளக்குகிறேன். இளையராஜா அவர் வேலையை மட்டும் செய்வதற்காகவே அறியப்பட்டவர். அவர் நிற்கும் இடம் என்ன? அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு சொர்ணலதா என்ற ஒரு பாடகி இருந்தார், உங்களில் பலருக்கு கூட தெரிந்திருக்கும். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட, நினைவிருக்கிறதா பாடல்? அந்த முகத்திலேயே அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தெரியும். அந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் உங்கள் தொழிலை செய்ய வேண்டும். அதிலேயே ஊறி கிடக்க வேண்டும்.
உங்கள் தொழிலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். இங்கே எத்தனை பேர் உங்களுக்கான மருத்துவ சிகிச்சையை நீங்களே செய்து கொள்ளக்கூடியவர்கள்? அறுவை சிகிச்சை வரை, நான் நாளை தொழிற்கூடத்திற்கு வரவில்லை, எனக்கு கையில் ஒரு எலும்பு முறிவு, நானே அதை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்? ஒருவரும் இருக்க மாட்டோம் அல்லவா? இல்லையா? சைக்கிள் என்றால் நீங்கள் பழுது பார்த்து விடலாம். வாகனம், கார் வைத்திருக்கிறீர்கள், அதில் ஒரு பழுது என்றால் நீங்கள் யாரிடம் விடுவீர்கள்? அதற்கென உள்ள ஒரு மருத்துவரிடம் விடுவீர்கள். வாகன பழுது பார்ப்பு மருத்துவர், உடலுக்கு நோய் தீர்க்கும் மருத்துவர். நிதி செய்யும் வேலையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இது தொடர்பானவற்றில் மட்டும் நாம் நம்மை விட மோசமாக சிந்திக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்களிடம் கேட்டுவிட்டு தொழிலை தொடங்கி விடுவோம். உண்டா இல்லையா? இந்த நிதியை போன்ற ஆபத்தான விஷயம் எதுவும் இல்லை. நம்மளை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடும். தொழில் தொடங்கும் போது அந்த தொழிலில் ஒரு சின்ன பொறிதட்டும் ஜெயித்து விடலாம் என்று மனைவியின் நகை, இருக்கின்ற நிலம், சேர்த்து வைத்த பணம் அத்தனையும் உள்ளே போட சொல்லி அது தூண்டும், வா 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 என்று. சில நாட்களில் தொழில் என்பது அது தனக்கே உரிய குணத்தோடு அந்த கிராஃப் ஏறி இறங்கி செல்லும். முதலில் ஏறும், பின் இறங்கும். அந்த இறங்கும் பொழுதெல்லாம் பலரும் அந்த தொழிலை விட்டு விடுவார்கள், அடுத்த தொழிலுக்கு போய் விடுவார்கள், கடன் வாங்குவார்கள். ஒரு காலத்துல நல்லா இருந்த மனுஷன்பா என்ற பெயரை வாங்கி விடுவார்கள். கடைசியில் எதையும் விட்டு விட்டு பிடிக்காமல் விடாமல் பிடிப்பவர்கள் வெற்றியின் உச்சத்தில் நிற்பார்கள். இது உண்மை. உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா? இந்த நிகழ்ச்சி முற்றிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளை பொறுப்பெடுத்து நடத்துகிறது. உங்களுக்கு சிந்தனை செல்வங்களை வாரி வழங்க விருந்தினர் பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். இது எல்லாமே இலவசம் என்றல்ல, இது உங்களுக்கு இந்த சமூகம் செய்கின்ற கடமை. நீங்கள் தொழிலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்களும் சமூகத்திற்கு இந்த கடமையை திரும்ப ஆற்றத்தான் போகிறீர்கள். இந்த உலகில் எல்லோரும் கெட்டவர்கள் இல்லை, நல்லவர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதைப் போல இந்த தொழில் துறையிலும் எண்ணற்றோர் இருக்கிறார்கள். நிதி திட்டமிடல். நிதி என்றால் என்ன? அதை எப்படி பயன்படுத்துவது? எவ்வளவு கடன் கொடுக்கலாம்? எவ்வளவு பொருள்களை வைத்துக் கொள்ளலாம்? ஜிஎஸ்டி என்கிறார்கள். எளிமையாக சிரித்த முகத்தோடு சியுபி வங்கியின் தலைவர் சொன்னார், சிபில் மட்டும் என்று. அந்த சிபிலில் இருக்கிறது அத்தனை வேலைகளும். நீங்கள் படும் பாடு எதுவும் வங்கிக்கு கவலையே இல்லை. ஐயாவை போன்ற வெகு சிலர் தனிப்பட்ட முறையில் கவலைப்படுவார்கள். ஆனால் வங்கி என்ற அளவில் எந்த கவலையும் இல்லை அவருக்கு. நீங்கள் ஒரு வங்கியில் இருந்து ஒரு கடனை இன்னொரு வங்கிக்கு மாற்ற வேண்டும் என்றால் கூட நீங்கள் 1000 முறை யோசிப்பீர்கள். வங்கியின் தலைவர் நல்லவர், வங்கியின் மேலாளர் மிகச்சிறந்தவர், அவர் முகம் கோணுவாரே என்றெல்லாம் நினைப்பீர்கள். ஒரு மாதம் நீங்கள் அந்த கடன் தொகையை கட்டாமல் விட்டால் அதே அளவு கருணையை, இரக்கத்தை, அன்பை உங்களிடம் அவர்கள் காட்டுகிறார்களா? அங்கே நீங்கள் வங்கியை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். திட்டங்கள் தெளிவு. நானே சிரமப்படுகிறேன், எனக்குள்ளே வைத்துக் கொண்டேன் அந்த கனவை, இப்படித்தான் இருக்கும், இவ்வளவுதானே, செய்து விடுவோம். யாரிடமும் பேசுவதில்லை, அமைதியாக சென்று கொண்டே இருந்தால் அப்படியே தான் இருக்கும். இதில் என்ன செய்யலாம்? இது என்ன திட்டங்கள் இருக்கின்றன? அரசு எனக்கு என்ன தருகிறது? MSME என்றால் என்ன? மாநில அரசுகள் என்ன தருகின்றன? மத்திய அரசின் திட்டங்களை வட மாநிலங்கள் என்று நாம் சற்று குறைவாக மதிப்பிடுகிறோம். வட மாநிலத்தவர்கள் அத்தனை பேருமே மத்திய அரசின் திட்டங்களை மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். உண்டா இல்லையா ஐயா? நாம் மட்டும் அதில் பின்தங்கி இருக்கிறோம். இதனுடைய விளைச்சல் இன்று தெரியாது, பல ஆண்டுகள் கழித்து தெரியும். அந்த திட்டங்கள் எல்லாம் யாரிடம் கேட்கப் போகிறீர்கள்? இலவசமாக கற்றுத்தர தயாராக இருக்கிறார்கள். எண்களை பெறுங்கள், கேளுங்கள், தெளிவு பெறுங்கள். மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்தால் நாளைய சமூகம் இன்னும் பலமாக உயரும். அந்த அடிப்படையில் நிதி மற்றும் திட்ட தெளிவு குறித்து உங்களுக்கு தன்னுடைய இதுவரை தான் கற்ற அனுபவங்கள், பெற்ற அனுபவங்கள், அரசியல் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள், காட்சி மாற்றங்களை கண்டவர்கள், அத்தனையையும் தாண்டி இந்த தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் படும் பாட்டை கண்டு சகிக்க முடியாத வேதனையில் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்ற திட்டங்களோடு இருப்பவர்கள் ஐயாவை போன்றவர்கள் உங்களிடம் விதைக்க வந்திருக்கிறார். அதை வாங்கி நீங்கள் ஆலமரமாக வளருங்கள். உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. உங்களோடு என்றும் நாங்களும் நிற்கிறோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ISRB எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது. தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6,17,000.